வணக்கம் நண்பர்களே. தனது சகோதரனான நார அந்தகனும் அவனுடன் சேர்ந்து பல அசுரர்களும் கொல்லப்பட்டதை அறிந்த தேவ அந்தகன் கடும் கோபம் கொண்டான். தன் தம்பியின் உடலை பார்த்து, ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருக்க கூடாதா? அந்த பகைவனின் தலையை கொய்து உனது கால்களில் போட்டிருப்பேனே, இப்படி மௌனமாக இருந்து இறந்து போனாயே என்று கதறினான். ஒரு வழியாக மனதை தேற்றிக்கொண்டு மகோர்கடரை பழிவாங்கும் எண்ணத்தோடு படைகளை திரட்டி கொண்டு சென்றான். இதனை அறிந்த மகோர்கடர் புத்தி தேவியை அழைத்து, உமது சக்தியால் வீரர்களை உருவாக்கி படையெடுத்து வந்திருக்கும் அசுரர்களை அழித்துவிட்டு வா என்று ஆணையிட அவர் சந்தோஷமாக புறப்பட்டார். புத்தி தேவியார் அனிமா லகிமா போன்ற அஷ்டமா சித்திகளையும் 8 தேவிகளாக தோன்ற செய்தார். அவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்களையும் ஆயுதங்களுடன் தோற்றுவித்தார். போர்க்களத்திற்கு சென்ற புத்தி தேவியும் அஷ்டமா சித்திகளும் அசுரர்களை கொன்று குவித்தனர். போர்க்களத்தில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் புத்தி தேவியின் படைக்கு இரையாகினர். தலைவன் இல்லாத படையானது வெடி சத்தத்தை கேட்ட பறவைகள் போல நாலா பக்கமும் சிதறி ஓடியது. இதனை கண்ட தேவ அந்தகன் கடும் கோபம் கொண்டு அஷ்டமா சித்திகள் அனைவரையும் தாக்கினான். அவனது தாக்குதலை சமாளிக்க முடியாத அஷ்டமா சித்திகள் கலங்கினார்கள். அதனை கண்ட புத்தி தேவியால் மிகவும் கோரமான தோற்றமும் பிரம்மாண்டமான உருவமும் கொண்ட மற்றொரு சக்தியை உருவாக்கி, நீ இப்பொழுதே யுத்த களத்திற்கு சென்று அஷ்டமா சித்திகளை காப்பாற்றி அசுரப்படைகளை நாசம் செய்துவிட்டு வா என்று ஆணையிட்டார். யுத்த களத்திற்கு சென்ற சக்தியானது அசுரப்படைகளை அழித்து தேவ அந்தகனையும் தூக்கி விழுங்கியது. உடனே தேவ அந்தகன் மாய உருவம் எடுத்து அவனது மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியே வந்து தனது அரண்மனைக்கு ஓடி ஒளிந்து கொண்டான். தனது தந்தையை நாடி சென்ற தேவ அந்தகன், அசுரப்படைகள் தோல்வி மேல் தோல்வி அடைந்து வருகின்றன, இதை என்னால் பொறுக்க முடியவில்லை. ஆகவே மகோர்கடரை வெல்லும் வழி எனக்கு கூறுங்கள் என்றான். தேவ அந்தகா, நான் கூறும் மந்திரங்களை முறைப்படி கூறி யாகம் ஒன்றை செய். அதிலிருந்து கருப்பு குதிரை ஒன்று வெளிப்படும். அதன் மீது ஏறிக்கொண்டு போர்க்களம் சென்றால் வெற்றி உனதே என்றார். மேலும் யாகம் செய்யும் முறைகளையும் அதற்கான மந்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார். அதன்படி தேவ அந்தகன் யாகம் செய்ய ஓம கொண்டலத்தில் இருந்து கருப்பு குதிரையானது வெளிப்பட்டது. அடுத்து தேவ அந்தகன் என்ன செய்தான் என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்.